ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ரோஸ் பூ வாங்கி விற்கலான்னு நினச்சிருக்கேன்னு. அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். 100 ரூபாய்க்கு வந்து நான் ரோஸ் பூ வாங்கியிருக்கேன். அதை வந்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு 10 ரூபா இல்லைன்னா 15 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம விற்க போகிறோம் இன்றைக்கி. விற்கிறத வந்து உங்ககிட்ட காமிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கே பதட்டமாக இருக்குது. ஏன்னா நான் தடவையே அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத வீடியோவோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து பரவாயில்ல, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஆகும்னு. ஆயிடுச்சுன்னா நான் இது சொல்லுவேன், ஆகலைனாலும் அதையும் சொல்லுவேன். நாங்கள் இதுக்குள்ளே போகலாம். பார்க்குறீங்களா நான் வாங்கினதை? 100 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம தனித்தனியாக கவர் போட போகிறோம். இந்த போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன். இன்னும் 20 போடலாம். அங்கே பொட்டினா எல்லாம் போட்டாச்சு. 11 கவர் வந்திருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா தான் முதலு. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பாப்பாவை தூக்கிட்டு தான் போகணும். பாப்பாவை விட்டுட்டு கூட நம்ம எங்கேயும் போக முடியாது. பதட்டமாக இருக்குது. உங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு வேணும். ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் நினச்சது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோரும். நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க, பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? போயிட்டு நான் வந்து சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சுன்னு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா காந்தப்பாடி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். பூ வந்து தெரியுது. பாப்பாவும் நம்ம கூட தான் இருக்கா. ஏதோ வித்துட்ருக்கேன். லாபம்லாம் கிடைக்குமா? இல்லை, லாபம் கிடைக்கல. 100 ரூபாய்க்கு வாங்கினேன். 100 ரூபாய்க்கு தான் விற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலராக நான் வந்து பூ வாங்கலை, ரெட் கலரில் மட்டும்தான் பூ வாங்கியிருக்கேன். அதனால் எல்லோரும் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். முறையே நல்லா வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா? போக போக நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சொல்லு ஹாய். சொல்லு ஹாய். ஹாய் சொல்லுடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு தான் விற்க முடியுது. ஏன்னா யாரும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டே எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா அந்த ரூமில் உட்காந்துட்ருக்கா. இங்கேருந்து தவண்டு கிச்சனில் போய் உட்காந்துட்ருக்கா. நீங்களே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. பார்க்குறவங்க இங்கே யார்கிட்ட இவ பேசிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா நீங்கள்? குட்டி அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உட்காந்துட்ருக்கா. சரி, எடுத்தோடனே எல்லாம் சக்ஸஸ் ஆகும் கிடையாது இல்லையா? அதனால் நான் வந்து மனசை தெரிஞ்சுக்கிட்டேன். முதலீடு 100 ரூபா தான். அதனால் சரி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இனி இப்படி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.